இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா. அதில் 9th ஸ்டாண்டர்டும் 10th ஸ்டாண்டர்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். 9th ஸ்டாண்டர்டில் என்னென்ன சம் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்னென்ன சம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கவர் பண்ணி முடிச்சிருப்போம். இந்த 10th ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு முக்கியமானது சரிங்களா. ஸோ 9th 10th நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா. இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாடல் கொஸ்டின் தான் நமக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க. P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B சரிங்களா. இந்த இது எப்போ யூஸ் பண்ணணும், அல்லதுன்னு இருக்கும், இங்கிலீஷில் ஆர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வார்த்தை வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா வச்சு தான் கொஸ்டின் நமக்கு நிறையா கேட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமான எக்ஸாமில் குரூப் 4 குரூப் 2 அதில் இந்த மாடலில் தான் கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. இப்போது ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களேன், என்ன சொல்கிறாங்க, ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது, அதில் ஆரின் பகா காரணிகள் ப்ரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் அதாவது காரணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா 6 நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா 6 தான் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை எடுத்துக்கிட்டோம். இந்த 6ஐ எதெல்லாம் டிவைட் பண்ணுதுன்னு பாருங்கள். 1 டிவைட் பண்ணும், 2 டிவைட் பண்ணும், 3 டிவைட் பண்ணும், 6 டிவைட் பண்ணும். கரெக்டாக இதால் டிவைட் பண்ணும் போது எனக்கு ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னா 0ன்னு வரும் சரிங்களா. இது வந்து எனக்கு காரணிகள் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இதில் எது ப்ரைம் அப்படின்னா இந்த 2 மட்டும்தான் நமக்கு ப்ரைம், 1 வந்து ப்ரைம் கிடையாது சரிங்களா. அப்போ ஆரின் பகா காரணிகள் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னா 2ம் 3ன்னு வரும். இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ என்னோடய என் ஆஃப் ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னா 2 நம்பர் இருக்குது. அப்போ இதுக்கு ப்ராபபிலிட்டி பார்த்தா என்ன வரும், 2 ஒரு டைஸை த்ரோ பண்ண என்னென்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 1/3ன்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அடுத்த சம் பாருங்கள். செகண்ட் சம் என்ன சொல்கிறாங்க, 2 dice are thrown simultaneously, then the number of chances of getting some 8 is. அதாவது 2 பகடைகள் ஒருங்கே வீசப்படுகின்றன, கூடுதல் 8 விழுவதற்கான வாய்ப்புகளின் எண்ணிக்கை. இங்கே வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி கேட்கல சரிங்களா. 8 கிடைக்கிற மாதிரி எத்தனை பாசிபிள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இப்போது அதை மட்டும் எழுதுவோம். ஃபஸ்ட் ரோவில் ஏதாச்சும் வருமானு பாருங்களேன். ஃபஸ்ட் ரோவில் அதிகபட்சம் 1,6, அதை ஆட் பண்ணால் 7 தான் வரும், ஆனால் நமக்கு 8 கேட்குறாங்க. செகண்ட் ரோவில் என்ன வரும் அப்படின்னா 2,6, தேர்ட் ரோவில் 3,5, ஃபோர்த் ரோவில் 4,4, ஃபிஃப்த் ரோவில் என்ன வரும் அப்படின்னா 5,3, சிக்ஸ்த் ரோவில் 6,2. அப்போ மொத்தமாக எனக்கு எத்தனை பாசிபிள், என்னோடய என் ஆஃப் ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா 5ன்னு வரும் சரிங்களா. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஸ்டினை கடைசி வரைக்கும் ரீட் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம மனசு என்ன சொல்லும் அப்படின்னா சரி பகடைகள் அப்படின்னாலே என்ன கேட்பாங்க, ப்ராபபிலிட்டி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே நம்ம ப்ராபபிலிட்டி எதுவுமே கொடுக்கல. மேபி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து 5/36, கடைசி ஆப்ஷன் வந்து 5 வச்சுருந்தாங்க அப்படின்னா அவசரத்தில் செய்யும் போது டக்குன்னு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிடும். அப்போ பி ஆஃப் ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா 5/36 அப்படின்னு சொல்லி வந்துடும் சரிங்களா. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனே இதை கிளிக் பண்ணிடும். ஆனால் கொஸ்டினை கடைசி வரைக்கும் ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் நம்ம ரீட் பண்ண மாட்டோம். இது வந்து நமக்கு ஒரு இது சரிங்களா. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், அதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அவசரத்தில் என்ன பண்ணுவோம்னா இந்த தப்பு தான் பண்ணுவோம் சரிங்களா. இதை ரைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து எத்தனை கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லலாம். ஓகேவா. கொஸ்டினை வந்து ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். கீ பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு சால்வ் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. ஓகேவா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 6 பக்க பகடையின் இரு பக்கங்களில் 1,1 எனவும், அப்போ 2 ஃபேஸில் 1, அடுத்து ரிமைனிங் 2 ஃபேஸில் 2,2, இன்னொரு 2 ஃபேஸில் 3,3. பொதுவாக நமக்கு ஜென்ரலாக டைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3 4 5 6 இருக்கும் சரிங்களா. ஸோ இப்படி வைக்காமல் ஒரு 2 ஃபேஸில் 1, அடுத்த 2 ஃபேஸில் 2,2, அடுத்து 3,3. இப்போ இதில் சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன வரும்னு பாருங்களேன். 1,1, திருப்பி ஒரு 1,1, 1,2, 1,2, அடுத்து 1,3, 1,3. இந்த மாதிரி எழுதிட்டே போகணும். அடுத்து திருப்பி 1,1, 1,1. இதுவே தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். அடுத்து வந்து 1,
அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னா 2,1 திருப்பி 2,1 2,2 2,2 2,3 2,3. ஸோ செகண்ட் திருப்பி ஃபோர்த் ரோவும் நமக்கு இதே தான் வரும், ஏன்னா அடுத்து 2 தான் இருக்குது சரிங்களா. அடுத்து 3,1 3,1 3,2 3,2 3,3 3,3 சரிங்களா. அடுத்து 6th ரோவும் நமக்கு அதே தான் வரும் சரிங்களா, ஏன்னா அடுத்து நமக்கு 3 தான் இருக்குது. எப்பவும் போல் என்னோடய NOPS வந்து நமக்கு என்ன வரும் 36 வரும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, சம்மு வந்து நமக்கு 4 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 வரணும்னா என்னென்ன பாசிபிள்னு பாருங்களேன். இது வரும், அதே மாதிரி இங்கே ஒரு இருக்கும் சரிங்களா, ஏன்னா இங்கே உள்ளது தான் அப்படி இங்கே ரிப்பீட்டாக இருக்கும். அப்போ இதில் மொத்தமாக ஒரு 4 கரெக்டாக. அடுத்து இங்கே பாருங்கள், இது வரும் கரெக்டாக. அதே மாதிரி அதே தான் இங்கேயும் இருக்கும், இதுவும் வரும். அப்போ இங்கே ஒரு 4, அடுத்து இங்கே வரும் 4 வருதா, அதே தான் இங்கேயும் இருக்கும் கரெக்டாக. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரோ மட்டும்தான் இருக்கும், அடுத்த ரோ அப்படியே தான் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டோம். அப்போ இதில் ஒரு 4 வரும் சரிங்களா. அப்போ மொத்தமாக எத்தனை பாசிபிள் அப்படின்னா 4 8 12. அப்போ பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே. இங்கேயும் நமக்கு எத்தனை கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி நமக்கு கேட்கல ஓகே. அடுத்து ஒரே சமயத்தில் 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. அதில் முதல் பகடை காட்டும் எண்ணானது இரண்டாவது பகடை காட்டும் எண்ணை விட குறைவாக இருப்பதற்கு சாத்தியமான விளைவுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ரொம்ப ஈஸி தான். நம்ம ப்ராபபிலிட்டி நடத்தும் போது டைஸை வந்து டீட்டெயில்டாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம் கரெக்டாக. அது எல்லாத்தையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது சின்னதாக இருக்கணும், ரெண்டாவது ஃபேஸ் வந்து பெருசாக இருக்கணும். அப்படின்னா எத்தனை பாசிபிள் வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பாருங்கள். அந்த நோட்டை பார்த்தாலே நீங்கள் சொல்லிடலாம் ஓகே. அடுத்த சம் பாருங்கள். இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் போது கூடுதல் பகா எண்கள், அதாவது ஃபேஸ் வேல்யூ சம் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா ப்ரைம் நம்பரை வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஏக்குள்ளே என்னென்னலாம் வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவில் சம் பண்ணால் எந்தெந்த இதெல்லாம் பகா எண் ப்ரைம் நம்பர் கிடைக்குதுன்னு பாருங்கள். 1,1 அடுத்து 1,2 1,3 வராது, 1,4 வரும், 1,5 வராது, 1,6 வரும். அடுத்து செகண்ட் ரோவில் வந்து 2,1 வரும், 2,2 வராது, ஏன்னா ஆட் பண்ணால் 4 வரும், அது ப்ரைம் நம்பர் கிடையாது. அடுத்து 2,3 வரும், 2,4 வராது, 2,5 அடுத்து 2,6 வராது. அடுத்து 3,1 வராது, 2 வரும், 3,3 வராது, 3,4 வரும். அடுத்து 3,5 வராது, 3,6 வராது. அடுத்து ஃபோர்த் ரோவில் ஏதாச்சும் வருதான்னு பாருங்கள். 4,1 வரும், 4,2 வராது, 4,3 வரும், 4,4 வராது, 4,5 4,6 இது எதுவுமே வராது. அடுத்து ஃபிஃப்த் ரோ 5,1 வராது, 5,2 வரும், 5,3 வராது, 5,4 வராது, 5,5 வராது, 5,6 வரும் சரிங்களா. அடுத்து சிக்ஸ்த் ரோவில் 6,1 6,2 6,3 6,4 வராது, 6,5 வரும் சரிங்களா. மொத்தமாக இவ்வளோ தான் வரும்னு நினைக்கிறேன். 4 7 11 13 15 வரும். இப்போ ஆன்சர் வந்து 15/36 வரும் சரிங்களா. 4 7 11 13 15, அப்போ மொத்தமாக 15, டோட்டல் பாசிபிள் வந்து நமக்கு 36 ஓகே. அப்போ 15/36. அடுத்த சம். 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. 2 பகடைகளிலும் ஒரே முக மதிப்பு, அதாவது இந்த ஃபேஸ் வேல்யூ வந்து நமக்கு ஒன்று போல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டயக்ராமில் மட்டும் பார்த்தா உங்களுக்கு வரும் சரிங்களா. ஏக்குள்ளே என்னென்னலாம் வரும் அப்படின்னா 1,1 2,2 3,3 4,4 5,5 6,6 இது எல்லாமே நமக்கு வரும். அப்போ என்னோட என் ஆஃப் ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்ன வரும் அப்படின்னா 6/36. ஆன்சரு 1/6ன்னு வரும். இங்கே நமக்கு ப்ராபபிலிட்டி கேட்கல ஓகே. எத்தனை கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் வந்து 6ன்னு வரும் சரிங்களா. ஸோ ஒரு வருஷம் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2க்கு பதிலாக 3ன்னு கொடுத்துருந்தாங்க. 3ன்னு கொடுத்துட்டு 3 பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்க
ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டாங்க சரிங்களா. நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வட்டம் கேட்டிருந்தாங்க. 3 பகடை வச்சு நம்ம சொல்லியிருப்போம் ஓகேவா. அப்போ என்னோட n ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரும் 6/3. அப்போ ஆன்சர் வந்து 216 216 வரும். இதுவும் அதே லாஜிக் தான். டயகனலில் உள்ள எலமெண்ட் மட்டும் தான் நமக்கு சேமாக வரும். அது எத்தனை இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். அப்போ 6/216 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/36ன்னு வரும் சரிங்களா. இது நமக்கு ஒரு வருஷம் நமக்கு கேட்டிருந்தாங்க. 3 பகடை எல்லாத்துலேயும் ஒரே ஃபேஸ் வேல்யூ இருக்கிற மாதிரி ப்ராபபிலிட்டி என்னன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து 1/36ன்னு வரும் சரிங்களா. அடுத்த சம் பாருங்க. ஒருவருக்கு 2 குழந்தைகள் மற்றும் ஏதாவது ஒரு குழந்தை பெண் குழந்தை. 2 குழந்தை இருக்கு, அதில் ஒரு குழந்தை வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஸ்ஸுக்குள்ள எனக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா பையன் 2வது பொண்ணு, அல்லது பொண்ணு 2வது பையன், அல்லது ரெண்டுமே பொண்ணா இருக்கும் சரிங்களா. அப்படின்னா தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று வந்து நமக்கு பெண் குழந்தையா இருக்கும். ரெண்டுமே பையன் அப்படிங்கிறது நமக்கு வராது. ஏன் வராது அப்படின்னா அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஏதாவது ஒரு குழந்தை வந்து பெண் குழந்தையா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க ஓகே. அப்போ என்னோட NF வந்து என்ன வரும் அப்படின்னா 3ன்னு வரும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 2 குழந்தைகளும் பெண் குழந்தைகளாக இருக்க நிகழ்தகவு. ரெண்டுமே எனக்கு பெண் குழந்தையா இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பாசிபிள் தான். அப்போ அதுக்கு நான் ப்ராபபிலிட்டி பார்த்தேன் அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1/3ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே. அடுத்து ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமை. நெட்டாண்டு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், லீப் வருடம் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம அந்த 10th கடைசியில் சொல்லியிருப்போம், சாதாரண வருடம், லீப் வருடம். லீப் வருடத்துக்கு 10th எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நெட்டாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்ன அப்படின்னா லீப் வருடம்னு கொடுத்தாலே ஆன்சர் வந்து என்ன வரும் 53. எந்த கிழமை கொடுத்தாலும் ஆன்சர் வந்து என்ன வரும்னா 2/7 வரும் ஓகேவா. அதே மாதிரி சாதாரண வருடம் கொடுத்துட்டு 53 என்ன கிழமை கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1/7. இதெல்லாம் நம்ம அந்த 10th நடத்தும் போதே டீட்டெயிலாக நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்போம் ஓகேவா. அந்த வீடியோவை போய் பாருங்கள். இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். மொத்தமாக ஒரு 9 சம் தான் பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ இதில் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே 10th வரும்போதே நம்ம பார்த்து முடிச்சிருப்போம் சரிங்களா. அது ரிலேட்டடாக தான் நிறைய கேட்டிருப்பாங்க. இந்த ஃபார்ம்லாம் நமக்கு கொஞ்சம் முக்கியமானது ஓகேவா. இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறையா சம் நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த ஃபார்மை நல்லா பார்த்துக்கோங்க. 10th நமக்கு முக்கியமானது ஓகேவா. 10th நல்லா பார்த்துக்கோங்க. அதில் இருந்தால் நம்ம கொஸ்டின்ஸ் நிறையா கேட்குறாங்க. ஸோ இதோட நிகழ்த்தகவு வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. நிகழ்த்தகவு ரொம்ப ஈஸியான டாபிக் தான் சரிங்களா. அதை லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். நிகழ்த்தகவில் தியரி பாயிண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது ஓகே. தியரி பாயிண்டில் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால் தியரி பாயிண்ட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகே.